பிரத்யேக பேகம் இந்த சாம்ராஜ்யத்தின் மகாராணி அந்தப்புரத்தை ஆட்டி படைக்கும் ருக்கியா பேகம் வந்து கொண்டிருக்கிறார். பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட்டோம். இவர்தான் ருக்கையா பேகமா? நாம் தண்ணீரில் இருந்து கொண்டே முதலையின் வாளை பிடித்து விட்டோம். அந்தப்புறத்தில் இவர் வைத்ததுதான் சட்டம் என்று கேள்விப்பட்டேன். இந்த ருக்கையா பேகம் ஜோதா அவர்கள் மீது பகை தீர்த்துக் கொள்வாரோ என்னவோ. சடங்குகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக புது பேகம் அவர்களுக்கு பரிசினை வழங்க ஆரம்பிக்கலாம். இந்த அந்தப்புரத்தின் புது மகாராணிக்கு இந்த மகாராணியின் பரிசு. தங்களுக்கு என்ன கொடுப்பதென்று நான் மிகவும் யோசித்தேன். முத்து மாலையை விட வேறு எது சிறந்ததாக இருக்கப் போகிறது? அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்த மாலை. இந்த மாலையை தாங்கள் அணிந்தால் நான் எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைவேன். இது தாங்கள் எனக்கு கொடுக்கும் பரிசு. இதை நான் எப்படி ஏற்காமல் இருப்பேன்? சமயம் வரும்பொழுது தங்கள் அந்த புறத்திலேயே நான் இதை அணிந்து கொள்வேன். எச்சரிக்கை! ஹுமாயூன் அவர்களின் மகன், இந்து தேசத்தின் வாரிசு, முகலாயர்களின் சக்கரவர்த்தி ஷெகன்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். எச்சரிக்கை! பாட்ஷாவும் புது பேகம் அவர்களும்
இப்பொழுது ஒருவருக்கொருவர் இனிப்பினை வழங்கிக் கொள்ளுங்கள். ஏழைகளுக்கும் பக்கிரிகளுக்கும் இதை பங்கிட்டுக் கொடுங்கள். விழா ஆரம்பமாகட்டும். अपनी रहमत से मेरे मौला दामन तू मेरा भर दे, अपनी रहमत से मेरे मौला दामन तू मेरा भर दे। औलिया दम भर के लिए मुझ पर नजर करम कर दे, औलिया दम भर के लिए मुझ पर नजर करम कर दे। तू दोनों जहां में रोशन है मेरे ख्वाजा, खुशामदीद 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 खुशामदीद। जो कुछ भी मिला है वो तूने दिया मेरे ख्वाजा, जो कुछ भी हुआ है वो तेरा किया मेरे ख्वाजा। खुशामदीद 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 खुशामदीद। डूब जाऊं उसमें तो உன் முகத்தை பார்த்தால் ஏதோ புகார் கூற வந்தது போல் தோன்றுகிறது. புகார் தங்கள் மீது அல்ல, தங்களுடைய புது பேகத்தின் மீது. நான் கொடுத்த பரிசை அவர் அனைவரின் முன்பும் உதாசனப்படுத்திவிட்டார். என்னை விடுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் மீதும் அவருக்கு விருப்பம் இல்லை போல. இந்த விழாவிலும் அவருக்கு ஈடுபாடு இல்லை. இத்தனை கோபம் கண்டிப்பாக நல்லதல்ல. இதை அனைவரும் இங்கு பார்த்தனர். இனி தங்களை எப்படி அனைவரும் மதிப்பார்கள்? சிறிது யோசியுங்கள். அனைவருக்கும் முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். இனி நடக்கப் போகும் வேடிக்கையை பார். देखूं जिस भी सिंत तो पाऊं उसको, तू गिरतों का दामन थामे या गरीब नवाज।
खुशामदी 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 முகல் ராஜ்யத்தின் ஆக்ராவில் கலைஞர்களுக்கு குறை இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது அந்த கலைஞர்களின் பட்டியலில் இன்னொரு வைடூரியமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனது பேகம் ஜோதா அவர்கள். இவர்கள் ஒரு சிறந்த கலைஞர். கானத்தில் குயில் போன்றவர், ஸ்வரங்களின் நாயகி. இந்த ஆக்ராவில் எனது புது பேகத்தின் குரல் கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உங்கள் இனிமையான குரலில் ஒரு பாடலை கேட்க விரும்புகிறேன். நல்ல வேகத்தை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். யாரை வேடிக்கைக்குள்ளாக்க நினைத்தீர்களோ அவள் தங்களை வேடிக்கைக்குள்ளாக்கிவிட்டாள். தொந்தரவுக்கு மன்னியுங்கள் ஹுசூர். இவளை தங்களுடைய கைக்குள் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் முகலாய சாம்ராஜ்யம் தினம் தினம் இப்படித்தான் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கும். போதும். இந்த விழா இத்துடன் நிறைவடைகிறது.
இவள் ஜோதா பேகம் அல்ல, ஒரு திமிர் பிடித்த பேகம். இவளையே நிக்கா செய்து கொண்டோம் என்று ஜலால் இனிமேல் தான் வருந்துவார். ஆனால் இந்த ருக்கையாவை அப்படி நினைக்க முடியாது. இந்த திமிர் பிடித்தவளுக்கு நான் பாடம் கற்றுக் கொடுப்பேன். இந்த நல்ல விஷயத்தில் நானும் தங்களுக்கு துணையாக இருப்பேன். ஏன் ஏன் இந்த புது பொம்மையுடன் தாங்கள் விளையாட நினைக்கிறீர்கள்? ஜலாலுக்கு வேண்டுமானால் அவள் பொம்மையாக இருக்கட்டும், ஆனால் நமக்கு முட்களை போன்றவள். அது தங்களின் இருதயத்தையும் என் கண்களையும் குத்திக் கொண்டிருக்கிறது. எனக்கு இப்பொழுது என்ன தோன்றுகிறது என்றால், புது பேகம் ஜோதா வந்த பிறகு ஜலாலுடைய பார்வை தங்கள் மீது சரியாக படவில்லையோ என்று நான் என்ன கூறுகிறேன் என்றால், 1000 கற்கள் இருந்தாலும் அது ஒரு வைரக்கல்லுக்கு ஈடாகாது. ஜோதாவுடைய தராதரம் என்ன, இந்த சாம்ராஜ்யத்தில் என்னுடைய இடம் என்ன என்பதை அவளுக்கு நான் புரிய வைப்பேன். பாவம் அந்த ஜோதா இன்னும் எத்தனை நாட்கள் தாக்கு பிடிப்பாள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இரு பக்கமும் அடி வாங்கும் மத்தளம் போல் அவள் நிலைமை ஆகிவிட்டது. ஆதகம் கான், நான் இப்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா? ஒரு புறம் ருக்கையா பேகமோ ஜோதாவிற்கு பாடம் கற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் மறுபுறமோ ஜலாலின் கோபம் தீ பிழம்பாக எரிகிறது. இவர்கள் இருவரின் இடையில் சிக்கி அவள் சின்ன பின்னமாக போகிறாள். இந்த பாதாளத்தில் அவள் விழுந்து சாகப் போவதை நாம் இருவரும் சந்தோஷமாக பார்ப்போம். பேகம் ஜோதா வரப்போவதில்லை, வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். நல்ல பேகமே தான் தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். யாரை வேடிக்கைக்குள்ளாக்க நினைத்தீர்களோ அவளை தங்களை வேடிக்கைக்குள்ளாக்கிவிட்டார். இவளை தங்கள் கைக்குள் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் முகலாய சாம்ராஜ்யம் தினம் தினம் இப்படித்தான் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கும். பகை தீர்த்துக் கொள்வதற்கான சமயம் வந்துவிட்டது. யாரது? யாரங்கே? உன்னை பழி வாங்குவதற்காக வந்துள்ளேன். எனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக, தாங்கள் என்னை அலட்சியப்படுத்தியதற்காகவும் உதாசீனப்படுத்தியதற்காகவும் வந்துள்ளேன். தாங்கள் என்னை அவமானப்படுத்தினீர்கள் அல்லவா? எவ்வளவு தைரியம்! என்னை பார்த்து நீ பயப்படுகிறாயா? இல்லை வேறு யாரையாவது? செகன்ஷாவிற்காக காத்திருந்தாயோ? நான் இடையில் வந்துவிட்டேனா? அதனால் தான் பதட்டப்படுகிறாயா? ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள். சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை உபயோகப்படுத்திக் கொள். காத்திருப்பதில் எல்லாம் பயனில்லை. ஏனென்றால் ஆக்ராவிற்கு வந்தவுடன்
அந்த முதல் இரவை அவர் என்னோடுதான் கழிப்பார். அது மட்டுமல்ல, ஜலால் உன்னை தேடி வருவதற்கு உன்னிடம் அப்படி என்ன இருக்கிறது? உன்னிடம் இருப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கவலை தோய்ந்த முகம். அந்த அல்லாவுக்குத்தான் நீ எப்படி ஜலாலுக்கு பேகமானாய் என்று தெரியும். ஒரு விஷயத்தை நான் மறந்தே விட்டேன். நீ ஜலாலுக்கு வெறும் வெற்றி சின்னம் மட்டுமே. இன்னும் சில நாட்களில் நீ அலங்கார பொம்மையாகி விடுவாய். ஞாபகம் வைத்துக்கொள். இங்கிருக்கும் ஒரு காட்சி பொருள் போல் ஆசைப்பட்டிருக்கிறார். கேட்ட விலைக்கு உன்னை வாங்கி வந்து விட்டார். பிறகு மறந்தும் விடுவார். இந்த பொருட்களை பார். ஒரு காலத்தில் மிகவும் ஆசையுடன் இவைகளை வாங்கி வந்தார். அது எப்படி என்றால், இதை பார்த்து நானே பொறாமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுதெல்லாம் ஒரு முறை கூட இவற்றை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. எப்பொழுதும் ஷெகன்ஷாவிற்கு இதுதான் பழக்கம். கடினமானது என்றால் முழு முயற்சியுடன் அதை அடைந்து விடுவார். அந்த பொருள் அவருக்கு கிடைத்தவுடன் அதை எங்காவது வைத்து மறந்து விடுவார்.